துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2023 ஆண்டின் கடைசி நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு நீர் எங்களை உம்முடைய திருவுளத்தின்படி மிக நேர்த்தியாக வழிநடத்தி சென்றீர். உம்முடைய கிருபைகளை எண்ணி நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய ஆலயத்திற்கு உமக்கு நன்றி செலுத்தும்படியாக எங்களையே அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுக்குள்ளாக பரிசுத்தமான இருதயத்தை தாரும், ஒரு மன சிந்தையை தாரும். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு இறுதி சோஸ்திர ஆராதனையிலே உம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற நாங்கள் உம்மை ஆராதித்து மகிழ்கின்றோம். உம்முடைய தூய ஆவியினால் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. நீர் எங்களுடைய திருச்சபைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை நடத்த இருக்கின்ற அவர்களை நீர் வல்லமையாய் எடுத்து எங்கள் மத்தியிலே பயன்படுத்துவீராக. நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைபடுவீராக. உம்முடைய இரக்கமுள்ள கரத்திற்குள் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 20வது பாடலை பாடுவோம். சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா. மிகுந்த சர்வேசா, தரிசனம் தருமுன் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. தரிசனம் தருமுன் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. தூய சிந்தை உண்மையில் உனையே தொழுதே ஜெகதீசா. தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா. இருதயத்தை சிதறவிடாமல் ஒரு நேரா இசை தமைத்து பரவசமாக்கும் நசரேயா. இசை தமைத்து பரவசமாக்கும் நசரேயா. அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகத்தேச்சு 60 100 30 பெருக அருளீசா. 60 100 30 பெருக அருளீசா. சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா. தரிசனம் தருமுன் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. தரிசனம் தருமுன் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்மையே அர்ப்பணிக்கும் வண்ணமாக கூடி வந்திருக்கின்ற நாம் இந்த 2023 ஆண்டிலே
நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சீர்தூக்கி பார்ப்போம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. உங்கள் நடக்கைகளை சீர்தூக்கி பாருங்கள் என்று திருமறை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அவனவன் தன் தன் கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, நாம் எடுத்த தீர்மானங்களிலே நம்முடைய செயல்பாடுகள் எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். பரிசுத்தமான இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு நம்மிடத்திலே காணப்படுகின்ற குறைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமாக. யாவரும் இணைந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குகளின்படியே நீர்பக்க குச்சலாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மேம்படாகும்படி நாங்கள் இந்த பக்தியும் நீதியும் தெளிந்து நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். ஒருவன் பாவம் செய்வானே ஆகில் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறாரே. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அனுஷயங்கள் அப்பத்தை தாரும். எங்களுக்கு விரோதமாக்ஷணங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறை முறையாக வாசிக்கும்படியான சங்கீதம் 150. சங்கீதம் சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சரமலை பிதாவாகிய ஒரு தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் ஆதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சில அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமலத்தை கேறி சர்வமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரை மரித்தோம் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருங்கள். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோட நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே
இந்த 2023ஆம் ஆண்டிலே இந்த கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி இருக்கின்றார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கடவுள் இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களிலே, சபையின் வளர்ச்சி பணிகளிலே ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை கொடுத்து நான் தான் அதிகாரமிக்கவர் என்பதை ஒவ்வொரு நாளும் அவர் நிரூபித்து கொண்டே இருக்கின்றார். நான் சர்வ வல்லமை படைத்த கடவுள் என்று சொன்னவர் தம்முடைய கிரியைகளின் வாயிலாக அவர் அதிகாரமிக்கவர், வல்லமை உள்ளவர் என்பதை நமக்கு நிரூபித்து கொண்டே இருக்கின்றார். வேதம் சொல்லுகின்றது, சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 11:12 சொல்கிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கின்றார். அவர் அன்புள்ளவர். அதே நேரத்திலே அவர் நம்மிடத்திலே பயபக்தியுள்ள ஆராதனையை எதிர்பார்க்கின்றார். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, பயத்தோடும் பக்தியோடும் அவரை ஆராதிக்க கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. ஆகவே இந்த ஆண்டு இறுதி சோஸ்திர ஆராதனையிலே சங்கீதம் 2:11 படி பயத்துடனே கர்த்தரை சேவிப்போம், நடுக்கத்துடனே களி கூறுவோம். ஆண்டவருடைய ஆலயத்திலே நம்முடைய களி கூறுதல் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் நடுக்கத்துடனே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பதை சங்கீதக்காரன் அங்கு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே ஒரு மன சிந்தையோடு நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆராதிப்போம். இந்த நாளிலே விசேஷமாக நம்முடைய சபையை சேர்ந்திருக்கின்ற நம்முடைய சபையினுடைய வாலிபர்கள் இன்னும் ஆண்கள் இந்த ஆராதனையை நமக்கு நடத்தி தர இருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். அவர்கள் தொடர்ந்து இந்த ஆராதனை வேலையை நமக்கு நடத்தி தருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, தர்மியான வாய்ப்பை எங்களுக்கு ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அருமையாக எங்களை அழைத்த சபை ஊழியர் அவர்களுக்கும் சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய சபையில் உள்ள மூப்பர்கள், சிறியோர் பெரியோர் எல்லாத்துக்கும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். ஓகே, இப்படி இருந்த இடங்களில் கண்களை மூடி நம்ம இந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நம்ம இயேசப்பாவை நோக்கி நம்ம பார்க்கலாம். இந்த நல்ல காலை வேளையை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி நாளில் அவருடைய பாதத்தில் கழிக்கும்படியாக, அவருடைய பாதத்தை முத்தம் செய்யும்படியாக, அவரை சேவிக்கும்படியாக இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அந்த தேவன் கொடுத்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாமா? நம்ம குடும்பமாக இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்கும்படியாக, குடும்பமாய் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக, என் நேசரை தெரிந்து கொண்ட ஒரு ஜனமாக, விசேஷமாக இயேசுவின் உடைய ரட்சிப்பை அறிந்து கொண்ட ஒரு ஜனமாக, ஒரு ஜாதியாக நம்மளை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அவருடைய பாதத்தில் உட்காரும்படியாக நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த காலை வேளையில கொடுத்திருக்கிறாரு. அந்த நல்ல தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாமா? அந்த அற்புத தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாமா? அந்த வல்ல தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாமா? நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வே. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எல்லாரும் சொல்லாமா? ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே,
இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஆமென் டாடி. எங்களை ஆண்டவரே கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிந்து கொண்ட நல்ல ஒரு தேவன்ல சுவாமி அப்பா. ஆண்டவரே என்னை என்னைக்கோ நீங்கள் சிதைச்சி போட்டிருக்கணும் சுவாமி. ஆனாலும் அப்பா ஆண்டவரே என்னை நீங்கள் பாதுகாத்து எங்களை நீங்கள் வழி நடத்தி அப்பா இவ்வளோ நாளாக நீங்கள் வழி நடத்தி வருகிறீங்களே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலப்பா நாங்கள் ஆண்டவரே உமக்கு துதிகளை செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. அது எல்லாவற்றையும் நீங்கள் அங்கீகரித்து கொள்ளுங்க. இதற்கு தடையாக இருக்கிறப்பா முதலாவது என்னுடைய பாவங்கள், என்னுடைய சபையாருடைய பாவங்கள், மீறுதல்கள், குற்றங்கள் ஏதாவது இருக்குமானால் தயவு கூர்ந்து நீங்கள் மன்னிக்கும்படியாக உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி அப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் நேசர் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. ஓகே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல்களை நம்ம பாடி ஆண்டவர் உற்சாகமாய் மகிமைப்படுத்தி ஆராதனை செலுத்தலாம். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். அந்த பாடலை நம்ம உற்சாகமாய் கைகளை தட்டி நம்ம பாடலாம். கைகளை தட்டலாமா? ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஹல்லேலூயா
துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. இத்தனை வேளைகள் ஆண்டவர் அவருடைய கைகளை நீட்டி நம்மளை உயரத்தில் தூக்கி கொண்டு வச்சிருக்கிறார். சரி, அடுத்து தெரிந்த இன்னொரு பாடல் நம்ம பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் உற்சாகமாக நம்ம கைகளை தட்டி நம்ம பாடலாம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. பயப்படாதே வலக்கரத்தாலே, பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா தாய்த்தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே தயவால் என்னை நடத்தும். தாய்த்தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்த்தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரண்டோம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரண்டோம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா திக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே தயவா என்னை நடத்தும். திக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஹalleluya. நம்மளை மட்டுமாய் மறவாமல் நடத்தி வந்த தேவனுக்கு உற்சாகமாய் ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆண்டவருக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், அடுத்த ஒரு பாடல், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். அருமையான நம்ம ரெவரண்ட் ஆல்வின் தாமஸ் அவங்க எழுதின ஒரு பாடல். நம்ம உற்சாகமாய் நம்ம கைகளை தட்டி நம்ம பாடலாம்.
கைகளை தட்டலாமா? நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. யாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்த மாதிரி தெரியவே இல்லையே. இப்படி கண்டிப்பாக நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்திருப்பார். உற்சாகமாய் நம்ம கைகளை தட்டி சிரித்த முகத்தோடு ஆண்டவருக்கு நம்ம பாடலை உற்சாகமாய் பாடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா எளிமையான ஒரு பாடல் தான், லிரிக்ஸ் எல்லாமே அதில் வருது. அதை பார்த்து உற்சாகமாக நம்ம கைகளை தட்டி நம்ம பாடலாமா? ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை உங்களுக்கு செய்திருப்பாருன்னு உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு சுவாமி என்ன நன்மைகள் செய்திருப்பாருன்னு உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதை உணர்ந்தவர்களாக நம்ம வந்து வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர் அப்படின்ற அந்த வரியை வந்து நம்ம வந்து எல்லாரும் உற்சாகமாய் நம்ம கைகளை தட்டி நம்ம பாடலாம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமா
கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கடைசி திருப்பாங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்த இடங்களில் கொஞ்சம் எந்திக்கலாமா? நின்று கண்களை மூடி இந்த வல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? அப்படி நம்முடைய இரு கண்களை மூடினவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுத்த வண்ணமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாய் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொன்றாய் நினைத்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாருடைய கண்களும் மூடி அந்த அற்புத தேவனை நோக்கி, அந்த பரலோக தேவனை நோக்கி உங்களுடைய இரு கண்களை மூடினவர்களாக அந்த நல்ல தேவனுக்கு தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி அப்படின்னு சொல்லலாமா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எதிர்நோக்கி என் தேவன் இந்த இடங்களில் உலாவி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆலய வளாகத்தில் என்னுடைய தேவன், என்னுடைய அன்பு மகன், என் செல்ல பிள்ளை எனக்கு நன்றி செலுத்த மாட்டாளா? அவளுக்காக நான் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறேனே, ஆணிகளால் கடாவப்பட்டேனே, இரத்தத்தின் வேர்வையாக நான் சிந்தினேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இயேசு, என்னுடைய நேசர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்களை மூடினவர்களாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நன்றி இயேசு சுவாமி அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த 2 வெளியேற பெற்ற வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நம்மளை ரொம்ப எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு நாசியில மட்டுமாய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அருமையான நம்ம சங்கீதத்தில் வாசித்தது போல சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நம்ம நிற்கிறது அவருடைய கிருபை, நம்ம நடக்கிறது அவருடைய கிருபை, நம்ம சுவாசிக்கிறது அவருடைய கிருபை, நம்ம பார்க்கிறது அவருடைய கிருபை, நம்ம கேட்கிறது அவருடைய கிருபை. நல்ல கை கால் கண் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் பாடினது போல அந்த கருவையே நம்ம ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா சிதைச்சு போட்டிருக்கலாம். ஆனால் அந்த கருவை கூட சிதைக்காம நம்மளை வைத்திருக்கிறாரு. ஒரு முழுமையான ஒரு பாத்திரமாய் நம்மளை வைத்திருக்கிறாரு, வணைந்து வைத்திருக்கிறாரு. அதை உணர்ந்தவர்களாக, உங்களுடைய கண்களை மூடினவர்களாக இந்த நல்ல தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாமா? நன்றியோடு நான் துதி பாடுவே எந்த இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே,
என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். இரு கண்களை மூடினவர்களாக உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை ஞாபகப்படுத்துகிறாரோ அந்த காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாமா? உங்களை மறவாமல் இவ்வளோ நாள் நடத்தின அந்த நல்ல தேவனை நோக்கி நன்றிகளை ஏறெடுக்கலாமா? அந்த நல்ல தகப்பனை நோக்கி நன்றிகளை ஏறெடுக்கலாமா? இந்த வார்த்தைகள் எவ்வளோ ஆழமானது. எத்தனையோ பேர்கள் இந்த வருடத்தில் ஆரம்பித்தவங்க நம்ம மத்தியில் இல்லை, ஆனாலும் நம்மளை இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபைகளை செய்திருக்கிறாரு. அதை உணர்ந்தவர்களாக நன்றிகளை செலுத்தலாமா? எத்தனையோ வேலையில் நடக்கும்போது நம்முடைய கால்கள் இடறி விழுந்த தருணங்கள் உண்டு, வண்டியில் போகும்போது ஸ்கிட்டான டைம்லாம் உண்டு. ஆனாலும் எவ்வளோ அழகாக நம்மளை ஆண்டவர் நான் மறவாமல் நினைத்து பாதுகாத்திருக்கிறாங்க. எபினேசராக, எல்ரோயியாக, யெகோவா ராஃபாவாக, யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக இருந்திருக்கிறாரு. உங்கள் கண்களை மூடினவர்களாக, எல்லாருடைய கண்களை மூடினவர்களாக அந்த நல்ல தேவனை நோக்கி தேங்க்யூ டாடி, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ தகப்பனே, என்னை மறவாமல் இவ்வளோ நாளை பாதுகாத்தீங்களாப்பா ஆண்டவரே. 3 வேளை உணவு கொடுத்தீங்களாப்பா, சுத்தமான தண்ணீரை கொடுத்தீங்களாப்பா ஆண்டவரே. எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ புயல்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கொள்ளை நோய்கள் மத்தியில் அப்பா ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே ஒரு நாளும் குறைவில்லாமல் எங்களை நீங்கள் பாதுகாத்துனீங்களே அப்பா. நல்ல ஆண்டவரே கொழுமையான பதார்த்தங்களை எங்களுக்கு கொடுத்தீங்களே அப்பா ஆண்டவரே. நல்ல இறைச்சிகளை எங்களுக்கு கொடுத்தீங்களே அப்பா ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாள் ஆண்டவரே அப்பத்துக்காக ஏங்காமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா ஆண்டவரே. ஒரு துண்டு பிரெட்டுக்காக கூட நாங்கள் என்னோட பிள்ளையை ஆண்டவரே கைகளை ஏந்த விடாமல் பாதுகாத்தீங்களாப்பா. அதை உணர்ந்தவர்களாக நன்றி செலுத்தலாமா? உங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பாருங்க. உங்களோட சிறுவர்களாக இருந்தபோது உங்களோட நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை நினச்சி பாருங்க. இப்போ நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை நீங்கள் நினச்சி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். உங்களுடைய தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எவ்வளோ உறுப்புகள் நல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளோ குறைவுகள் மத்தியிலும் நிறைவாய் ஆண்டவர் வழி நடத்தினார். நம்ம இன்னும் நிர்விசாரத்தோடு இருக்க போமானால் உங்களையும் காட்டிலும் என்ன காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமே இல்லை. இந்த நல்ல தேவனை நோக்கி தேங்க்யூ டாடி அப்பா ஆண்டவரே, எனக்கு ஈவாய் ஆண்டவரை கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு கிருபைகளுக்காக, குடும்ப வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல தகப்பனையும் தாயும் கொடுத்தீங்களே நன்றி செலுத்துகிறோம். நல்ல குழந்தை செல்வங்களை எங்களுக்கு கொடுத்தீங்களே நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஆண்டவரே விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா அப்பா ஆண்டவரே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் மத்தியில் அப்பா
திருத்துவ தேவனாய் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாக அப்பா ஆண்டவரே எங்களை நீங்க தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்கள் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இட்ஸ் டைம் ஃபார் யூ. சைலண்ட் டைம். இந்த நல்ல தேவனை நோக்கி உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாமா? கொஞ்ச நேரம் எடுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? உங்களுடைய கண்களை மூடினவர்களாக ஆண்டவர் நினைவுபடுத்துகிற ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றிகளை செலுத்தலாமா? நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதம் செய்தவர் அந்த இயேசு தான். அவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் இந்த வருஷத்தை நீங்கள் துவங்கி இருக்கலாம், ஆனால் நன்மைகளை ஆண்டவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்க
உம்மை போல இல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே. சுமந்தீரே நன்றி. ஆமென் டாடி. அப்பா ஆண்டவரே, எங்களை கரு போல சுமந்து கொண்டீங்களா அப்பா ஆண்டவரே. உங்களுடைய தாயின் வயிற்றில் அப்பா ஆண்டவரே 10 மாதம் ஆண்டவரே கலையாமல் நீங்கள் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா. ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாமல் இந்த துவங்கின இந்த வருடத்தில் அப்பா ஆண்டவரே நன்மையின் கிருபை ஆண்டவரே எங்களை தொடர்ந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா ஆண்டவரே. இம்மட்டுமாய் நாங்கள் சபையாராய் ஏறெடுத்த ஒவ்வொரு நன்றி பலிகளுக்காக துதி பலிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மீதியான இருக்கிற வேலைகள் எல்லாவற்றையும் என் தேவன் அப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி அப்பா. நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்கப்பா ஆண்டவரே. இந்த இருக்கிற ஆண்டவர் மீதியான இருக்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஆவியானவர் வழிநடத்தி செல்லும்படியாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி அப்பா. சகல துதியும் கனமும் மகிமையும் எங்கள் நேசருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல தகப்பனே. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு துதி வேலையை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்முடைய அடுத்த இதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 2 ஜெபக்குறிப்புக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெபக்குறிப்பு, இன்றைக்கி நம்ம 2023ஆம் வருஷத்தில் கடைசி நாளில் வந்து நிற்கிறோம். ஸோ 12 மாதங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம வந்து ஜனவரியிலேருந்து நம்ம வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு வாரத்திலே வந்து கோவிட் வருது, மறுபடியும் வருதுன்னு சொன்னாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நின்றும் நம்மளை விலக்கி பாதுகாத்தார். அப்படியே ஒவ்வொரு மாதங்களும் நம்ம வந்தோன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு இது வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நம்ம பலவிதமான பிரயாணங்களை நம்ம மேற்கொண்டிருப்போம், ஒவ்வொரு இடங்களுக்கும் செஞ்சுருப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தினார். அது வேலையாக இருக்கலாம், இல்லை அது வேறு ஏதாவது ஒரு காரியங்களாக இருக்கலாம். எல்லா நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூடவே இருந்து வழிநடத்தினார். இப்பொழுது கடைசி நாளில் வந்து நிற்கிறோம். இந்த கடைசி நாள்லையும் நம்ம ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்ததை நம்ம வந்து நினைத்து பார்த்து ஆண்டவராகிய கர்த்தருக்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்லணும். கண்டிப்பாக நம்ம வந்து நன்றி சொல்லி ஆகணும். இது என்னுடைய சொந்த முயற்சினால் வந்தது அல்ல அப்பா. ஆண்டவரே, இந்த வருடங்கள் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூடவே இருந்து வழிநடத்தினீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்லதொரு ஆலயத்தை கொடுத்தீர். நல்லதொரு ஆலயத்தை கொடுத்து அதிலே ஆண்டவரே நாங்கள் இந்த கடைசி நாளிலே வந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு நீங்கள் ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, மற்ற எல்லாரும் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களை வேறு ஒரு விதத்தில் செலவு பண்ணி கொண்டு இருக்கலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு கடைசி நாளை ஒரு நல்லதொரு ஓய்வு நாள் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவராகிய கர்த்தருக்கு வந்து நன்றி செலுத்த போகிறோம். இப்போ வந்து இந்த கடந்த 12 மாதங்கள் முடிஞ்சு 12வது மாதத்தில் கடைசி நாளில் வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த 12 மாதங்களையும் எண்ணி பார்த்து பெண்கள் சைடில் இருந்து யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி 12 மாதங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மளை காத்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் ஒரு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த தகப்பனே 2023ஆவது வருஷம் தொடங்கி ஜனவரி மாதம் முதல் கர்த்தர் இந்த டிசம்பர் மாதம் வரையில் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த பலனுக்காய் சுகத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த நல்ல வேலை வாய்ப்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல வருமானங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து
வைத்திருக்கிறீர்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக காரியத்தில் ராஜா எங்களோடு கூட நீர் வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த இடத்துலையும் ராஜா எங்களை தலை குனிய விடாதபடி தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணிருக்கிறீங்களப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழாக்காமல் தலையாக்கி இருக்கிறீங்க ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கீழாக்காமல் மேலாக்கி இருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படியாய் எங்கள் குடும்பங்களை ராஜா எங்கள் வாதை அணுகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வந்தீங்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தாவே கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள் வரை நாங்கள் கடந்து வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நாங்கள் எந்த தகுதியுமே கிடையாது ராஜா. ஆனாலும் உம்முடைய கிருபை, ஆனாலும் உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கிருபைக்குள்ள எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பம், எங்க திருச்சபைக்குள்ள அப்பா, எங்க திருச்சபை 122 குடும்பத்தையும் உம்முடைய கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து எங்களை கண்மணி போல எங்களை கரம் பிடித்து உங்களுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்து அப்பா நீர் எங்களை தகப்பன உங்களுடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு எங்களை நீர் ஏந்தி கொண்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மெய்யாகவே ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அனைத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவராகிய கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் எல்லாரும் இணைந்த விதமாக ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். இப்பொழுது முக்கியமான ஒரு ஜெப குறிப்புகளாக நாம் போக போகிறோம். இப்போது 2023 வருஷத்தினுடைய கடைசி நாள். 2024 வருஷத்தில் மிடில் கிட்டத்தட்ட ஒரு மே மாதத்தில் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த எலெக்ஷனுக்காக நம்ம கண்டிப்பாக இப்போத்துலேருந்தே நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் தான். ஆண்டவராகிய கர்த்தர் தமக்கு சித்தமான பிள்ளைகளை ஆண்டவராகிய கர்த்தர் தெரிந்தெடுக்கும்படியாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம முன்னாடிலாம் எப்படிலாம் போய் நம்ம சபையிலிருந்து ஒவ்வொரு பட்டணங்களுக்காக ஒவ்வொரு கிராமங்களுக்காக செஞ்சு நம்ம ஊழியம் செய்திருக்கிறோம். இப்போ சில இடங்களில் குறிப்பாக சொல்ல போனால் பெங்களூர் சிட்டியில் நிறையா இடங்களில் போய் ஒரு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நம்மளால் போய் பண்ண முடியல. அதுக்கு நம்ம பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷன் கேட்டாலும் அது நிராகரிக்கப்படுது. இது நானும் கண்கூடாக பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிட்டிலேயே அந்த நிலைமை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நிறையா கிராமங்களில் உள்ளே போய் நாம் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து சொல்ல முடியல. ஒருவரோடு நம்ம ஒரு ஃப்ரீயாக ஒரு இடத்துல நம்ம ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து சொல்லுவதற்கான நிலைமை இப்போ இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் ஆண்டவரே உமக்கு சித்தமான பிள்ளைகளே என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, ஆண்டவரே அந்த தேர்தலில் ஆண்டவரே இந்த எலெக்ஷன் நேரங்களிலே ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சித்தமான பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் சொல்லுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழிவகைகளை தேவனாகிய கர்த்தர் செய்து கொடுக்கணும். எத்தனையோ இடங்கள்ல இருந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊழியங்களும் ஆண்டவரே முடக்கப்பட்டிருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஃபண்டு வந்துட்டு இருந்துச்சு, எங்களுடைய ஊழியங்கள் தடையின்றி நடைபெற்று கொண்டிருந்தது, இப்போது அப்படி நடக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறுபான்மை மக்கள் நீங்கள் ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற தடைகளை நினைச்சு நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இந்த ஜெபக்குறிப்பு ரொம்ப முக்கியமான ஜெபக்குறிப்பு. இங்கே இருக்கிற அனைவருக்கும் அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இப்போ யாராவது ஒருவர் இந்த வாட்டி ஆண்கள் பகுதியிலிருந்து யாராவது ஒருவர் இந்த ஜெபக்குறிப்பினுடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாக இந்த 2024 வருடத்தில் இருக்கிற அந்த எலெக்ஷனுக்காக, இது தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது, இது நம்ம இந்தியா லெவலில் நடக்கிற எலெக்ஷன். இந்த எலெக்ஷனுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கும்படியாக இதுக்காக ஒரே ஒருத்தர் ஆண்கள் பகுதியிலிருந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவன் நீங்கள் கொடுத்துருக்க ஆண்டவரே நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கொடுத்த ப்ரேயர் பாயிண்ட்டை உங்களுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா ஆண்டவரே, இந்த தேவன் அப்பா இந்த அருமையான பாரத தேசத்தை, இந்திய தேசத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வருகிற ஆண்டவரே மே மந்தில் நடக்க போகிற இந்த எலெக்ஷன்ஸ்க்காக நன்றி. ஆவியானவர் நீங்கள் யாரை தெரிந்து வைத்திருக்கிறீங்களோ, ஆவியானவர் நீங்கள் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ அவங்களே எங்களுக்கு ஆண்டவரே பிரதமராக இந்த இடத்துல நீங்கள் உட்கார வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்போது கொடுத்துருக்கிற பிரதமருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்க கூட இருக்கிற ஆண்டவரே அமைச்சர்களுக்காக, எம்பிஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இருக்கிற மீதியான மந்த்ஸ் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நல்லபடியாக ஆட்சி செய்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க அப்பா ஆண்டவரே. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள் வேத வாக்கியத்தின்படியாக. ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறதோ அவ்வளவாய் பழுகி பெருகி கொண்டிருக்கிறது சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருகிற ஆண்டவரே மே மாதத்துலையும் அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் உட்கார வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆகிலும் அப்பா ஆண்டவரே எங்களுடைய சித்தத்தின் படி அல்ல சுவாமி, உம்முடைய சித்தம் அந்த இடத்துல ஆண்டவரே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியினுடைய கரம் கூட இருக்கட்டும். அந்த டைம்ல ஆண்டவரே எந்த ஒரு அசம்பாவிதங்களோ அதுக்கு முன்பாகவோ இல்லை அதுக்கு பின்பாகவோ நடைபெறாதபடி ஆவியானவர் எல்லா மந்திர தந்திர யோசனைகள் ஆண்டவரே நீங்கள் முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்போதே ஆண்டவரே ஏறெடுக்கிற ஒவ்வொரு யாகங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே நிர்மூலமாக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல் அப்பா ஆண்டவரே நீங்கள் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உட்கார வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அப்பா ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. விசேஷமாக அப்பா எந்த தீவிரவாத கும்பலினால ஆண்டவரே எந்த அச்சுறுத்தல்களோ எந்த ஒரு பாதிப்புகளோ ஆண்டவரே இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயும் வராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. முக்கியமாக அப்பா ஆண்டவரே தேவையில்லாத மத இன கலவரங்களை உருவாக்காதபடி அப்பா அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே அதமாக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீங்கள் ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே தலைவர் எங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அது ஒரு தலைவரோ தலைவியோ எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனால் ஆண்டவரே ஒரு நல்ல நபரை இந்த இடத்துல நீங்கள் உட்கார வைக்க போகிறதுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா நிச்சயமாகவே இந்த ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுப்பீங்க. ஏற்ற வேளையில் நல்ல ஒரு பதிலை நீங்கள் தருவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லா துதிக்கான மகிமையை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவரே 2023 ஆண்டவரே கடைசி நாளிலே ஆண்டவரே நாங்கள் சபையாக ஒன்றிணைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே துதிப்பதற்கும் ஆண்டவரே சில பாடல்களை பாடுவதற்கும் தேவனாகிய கர்த்தர் கிருபை கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எண்ணில் அடங்கா நன்மைகளை செய்தவர் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நன்மைகளையும் ஆண்டவரே நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு பிரயாணங்கள் ஆண்டவரே போக்குவரவுகள் ஆண்டவரே எங்களுடைய பணிகள் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் ஆண்டவரே இம்மட்டும் காத்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே நாங்கள் வெறுமையாக்கி நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய தாழ்மையை ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை ஆண்டவரே எந்த விதத்தினாலும் ஆண்டவரே நாங்கள் பெருமையாக ஆண்டவரே நாங்கள் பட்டிருந்தால் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அதை நீங்கள் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரே நாங்கள் பணிவதற்கும் ஆண்டவரே துதிப்பதற்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு நல்லதொரு நேரத்தை கொடுத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் காத்த எபினேசர் நீர் அப்பா. இனிமேலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்லதொரு ஆலயத்தை கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நல்லதொரு உபதேசியாரை கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நல்லதொரு குடும்பங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கிராமத்திலே ஆண்டவரே எங்களுடைய சபையானது ஆண்டவரே சபை மக்கள் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஒரு முன்மாதிரியாக பிள்ளைகளாக திகழ்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மீதியான வேலை முழுவதையும் அப்பா நாங்கள் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். துதிகன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். உட்காருங்கள். அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. 1 ராஜாக்கள்
17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றங் அண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்திற்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி பின் என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்தும் போகவில்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அழகான ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவரோடு உள்ள உறவிலே ஐக்கியத்திலே எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். 2023ஆம் ஆண்டிலே நாம் தவறின காரியங்களை 24ஆம் ஆண்டிலே சரி செய்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த செய்தியோடு தொடர்புடைய ஒரு 4 தீர்மானங்களை நாம் எடுக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆலயத்தோடு தொடர்புடைய ஒரு 4 தீர்மானங்களை 2024ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக நாம் எடுக்க இருக்கின்றோம். எப்போதும் ஆண்டு பிறந்து புத்தாண்டு ஆராதனை நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆனால் இந்த ஆண்டு இறுதி சோஸ்திராதனை நமக்கு ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேரான தீர்மானங்களை எடுக்கலாம், குடும்ப காரியங்களுக்கான தீர்மானங்களை எடுக்கலாம். இந்த கடைசி ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆலயத்தை குறித்த ஒரு 4 தீர்மானங்களை எடுத்து புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் செல்ல இருக்கின்றோம். முதலாவது தீர்மானம், ஆலய ஆராதனைக்கு நேரம் தவறாமல் வருவேன். ஆலய ஆராதனைக்கு நேரம் தவறாமல் வருவேன். கிட்டத்தட்ட ஒரு 75% விசுவாசிகளாகிய நாம் ஆலய ஆராதனைக்கு தாமதமாக வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக வருகின்ற புதிய ஆண்டிலே நம்ம ஆலய ஆராதனைக்கு சரியான நேரத்திற்கு முன்பதாக வர அழைக்கப்படுகின்றோம். கடந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு போதகர் அவர்கள் நம்முடைய பாடகர் குழுவிற்கு இன்னும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுகிறவர்கள் சொன்ன ஆலோசனை, முதல் மணி அடித்த பிற்பாடு எந்த ஒரு வேலையும் ஆலயத்தில் பார்க்கக்கூடாது. ஆலயத்திற்குள்ள ஆல்டரில் அல்லது ஆராதனை நடத்தக்கூடிய இடத்துல நான் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ பாடகர் குழுவினர் 8:30 9 மணிக்கு ஆராதனைனா 8:30 மணிக்கு தயாராக இருக்க வேண்டும். ஆகவே புதிய ஆண்டிலே அதை நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். 2ஆம் மணி அடிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் காத்திருந்து ஜெபித்து
ஆண்டவருடைய ஆராதனையில் பங்கு பெறுகின்ற பொழுது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையும். இரண்டாவது தீர்மானம், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும்போது வேதாகமத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற போது அதை எழுதுவதற்கு ஒரு டைரியும் கொண்டு வர நாம் அழைக்கப்படுகின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் நாம் எழுத தெரிந்தவர்கள் தான். கிராமத்து சபையைப் போல நாம் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கிட்டத்தட்ட 90% நாம் எழுத தெரிந்தவர்கள். ஆகவே ஆலயத்திற்கு வரும்பொழுது வேதாகமத்தை நாம் சுமந்து கொண்டு வர அழைக்கப்படுகின்றோம். டெக்னாலஜி வளர்ந்துட்டு போகுது அப்படின்னு செல்ஃபோனை பயன்படுத்திடலாம் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேதாகமத்தை நாம் கைகளிலே சுமந்து கொண்டு வர அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது ஒரு காரியம், நம்முடைய ஆலயத்தை நாம் ஜெபிப்பதற்காக இன்னும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து வேதவசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஆகவே ஆலயம் வருகின்ற புதிய ஆண்டிலே நமக்கு எப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் ஜெபிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சைடு கதவு காலை ஆராதனை முடிந்ததிலிருந்து நைட்டு 9:30 வரைக்கும் திறந்து தான் இருக்கும். ஆகவே நீங்கள் ஆலயத்திற்கு எப்பொழுது வந்தாலும் நம்முடைய ஆலயத்தை ஜெபிப்பதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளில் குடும்பமாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஜெபிக்க வரலாம். நண்பர்களாக அல்லது தெருவில் இருக்கிறவர்களாக இணைந்து ஒரு நாள் மாலையிலே ஜெபிக்க வரலாம். இப்படி உங்களுக்குள்ளாகவே நீங்கள் ஜெபிப்பதற்கென்று ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் ஜெபிப்பதற்கென்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஆலயத்தை கொடுத்திருப்பதின் நோக்கம் அதை பயன்படுத்துவதற்கு. ஆலய ஆராதனைகள் தவிர மற்ற நேரங்களிலே நம்முடைய ஆலயத்தை நாம் ஜெபிப்பதற்காக பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜங்ஷன்லேருந்து ஒரு அண்ணன் வேலையை முடிச்சுட்டு டெய்லி இங்கே 10:30 வந்து ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க. நம்முடைய வீடு ஜங்ஷனில் இருக்க மாதிரி தூரமாக இல்லை. ஆகவே நம் தினந்தோறும் நினைத்தால் நம்முடைய ஆலயத்தை நாம் ஜெபிப்பதற்கு பயன்படுத்தலாம். கடைசி 4வது காரியம், என்னுடைய ஆலயத்தை நான் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டில் பிரவேசிக்க இருக்கிற நாம் 4 தீர்மானங்கள். 4வது தீர்மானம், இந்த வாரத்தில் ஒரு சின்ன பையனுக்கு நான் ஒரு சாக்லேட் கொடுத்தேன். அந்த சாக்லேட் அவன் வாங்கி உழைச்சி அந்த 2 கவரையும் தன்னுடைய பாக்கெட்டில் வைக்கான். அதனால தான் அந்த பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணேன். ஆலயத்து உள்ள ஒரு சாக்லேட் குப்பையை போடக்கூடாதுன்னு இன்னும் ஸ்கூலுக்கே போகாத ஒரு சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தில் எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்ம டீ குடிக்கும், டீ கப்பை டஸ்ட்பினில் போடணும். அதில் சில நேரம் பாயாசம் வாங்கி குடிக்கும், அப்படியே நம்ம கப்பை வைத்துட்டு போயிருந்தோம். ஆலயத்து உள்ள சின்ன குப்பை கிடக்கு, அதை கோயில் குட்டியார் பெருக்குவார் அல்லது பாடகருக்குள்ளே இருக்கிறவங்க சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு வார கடைசிக்காக நாம் வைத்து விடக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் வருகின்ற பொழுது அதில் ஒரு குப்பை கிடக்கா வளாகத்தில் அது அசுத்தமாக இருக்கிறது என்றால் அதை சுத்தம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. வேதாகமத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ராஜாக்கள் முதற்கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்திலே தூய்மையாக்கக்கூடிய பணியை செய்தார்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு ராஜாக்களாக அரசர்களாக இந்த உலகத்தில் இல்லை. ஏதோ ஒரு வகையிலே அரசாங்க தொழிலோ தனியார் தொழிலோ நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவை ஆண்டவருடைய ஆலயத்தை தூய்மையாக வைத்திருப்பது என்பது நம் ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை. அவர் சொல்லிதான் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்றல்ல, நாம தன்னார்வமாக இதை செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த ஆராதனையில் இந்த தீர்மானங்களை எடுத்தவர்களாக வருகின்ற 2024ஆம் ஆண்டிலே ஆலயத்துக்கும் நமக்கும் இடையே உள்ள தொடர்பை புதுப்பித்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஆராதனையை நம்முடைய சபையை சேர்ந்து வெளியிடத்தில் பணிபுரிகின்ற அன்பு சகோதரர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த காரியங்களை குறித்து கலந்தாலோசித்து ஆண்டவர் செய்வதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஏன் இவர்களை கொண்டு இன்றைக்கு இந்த ஆராதனை என்றால், இவர்கள் வெளியிடங்களிலே பணி செய்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அதை காட்டிலும் மிக முக்கியமாக இந்த சபையில் இருந்து கவனிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பொறுப்பை அவர்கள் வெளியிடத்தில் இருந்தாலும் நம்முடைய வாலிபர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் வாழ்க்கையிலும் வழி நடத்துவதற்காக பிரயாசப்படக்கூடிய அன்பு சகோதரர்கள் இவர்கள். லாக்டவுன் காலகட்டங்களில் அவங்களுக்கென்று ஒரு சூம் பிரேயர் ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் அது சிறப்பாக நடைபெற ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த சகோதரர்களை பணி நிமித்தமாக பயங்கரமான பிஸி ஷெட்யூலில் இருந்தாலும் நம்முடைய வாலிபர்கள் மீது, நம்முடைய பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து
அவர்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேத பாடங்களை கற்றுக் கொடுப்பது, அவர்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வழங்குவது, இப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் நம்முடைய சபையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சிறப்பு கூடுகைக்காக உழைத்த ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த காணிக்கை பாடல் இன்னும் முடிவு ஜெபம் நிறைவு பெற்ற பிற்பாடு நமக்கு டீ பிரேக், அதை தொடர்ந்து 2வது செஷன் நமக்கு ஆரம்பமாகும். அந்த 2வது செஷன் முடிந்த பிற்பாடு நம் அனைவருக்கும் ஐக்கிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் சாப்பிட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று மாலை 3 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் திருவசன தேர்வு நடைபெறும். மாலை 3 மணிக்கு திருவசன தேர்வு நடைபெறும். சேகர வேலைவாய்ப்பு முன்னுரிமை பட்டியலில் பதிய புதுப்பிக்க கடைசி நாள் இன்று மாலைக்குள்ளாக நீங்கள் புதுப்பித்து கொள்ள அல்லது பதிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே நமக்கு அறிவிக்கப்பட்டபடி இன்று இரவு 11:30 மணிக்கு பழைய வருட ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து 12 மணிக்கு வருட பிறப்பு பண்டிகை திருவிருந்து ஆராதனை நடைபெறும். உங்களுடைய கரங்களிலே தோத்திர காணிக்கை கவர் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அந்த புத்தாண்டு ஆராதனையிலே படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை இரவு 7 மணிக்கு நம்முடைய தச்சனூரில் வைத்து சேகர குருமனை ஜபக்கூடுகை நடைபெறும். அந்த ஜபக்கூடுகையில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை 7 மணிக்கு நடைபெறும். இதுவரைக்கும் 6:30 மணிக்கு நடைபெற்றது. வருகின்ற வாரம் முதல் 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அன்று இரவு முதல் வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு முன்னிரவு ஜபம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் இரவு ஜபமானது நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி ஞாயிறு ஆராதனை வழக்கம்போல் காலை 9 மணிக்கு நடைபெறும். ஏற்கனவே உங்களுடைய கரங்களிலே அந்த பார்வையற்றோர் பள்ளி மேம்பாட்டு நிதிக்காக நன்கொடைகள் பிரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு அல்லது இந்த டீ பிரேக் டைமில் நீங்கள் அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷை அணுகி அந்த பார்வையற்றோர் பள்ளி மேம்பாட்டு நிதிக்கான நன்கொடை ரசீதுகளை, அந்த குலுக்கல் சீட்டு முறையிலான நன்கொடை ரசீதுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வருகிறபடி நம்முடைய ஆலய தேவைக்கான ஒரு ஸ்பீக்கர் 40 ரூபாய் மதிப்பதிலே வாங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் தனியாகவோ குடும்பமாகவோ கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கின்றவர்கள் 2024 ஜனவரி 1 திருமதி டி அன்னமரியால் பாப்பா, ஜனவரி 5ஆம் தேதி திருமதி கே சூடாமணி காசிராமன் அவர். இவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்காக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாள், பேர் வாசிக்க கேட்ட அன்பு விசுவாச குடும்பத்தார்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கின்றார்கள். வருகின்ற புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறாத நேசர் உடனிருந்து வழிநடத்தி செல்லும் மன விருப்பங்களையும் மன வேண்டுதல்களையும் ஆண்டவரை நிறைவேற்றி கொடுத்துள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகள் 191, கிறிஸ்தவ கீர்த்தனை 78 ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலை பாடுவோம். கீதம் 191. இந்நாள் வரை
தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் நீ செய்வலமான வீரை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய்வலமான வீரை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்து தந்த பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்து தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஊற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேர தோத்தரிதினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர தோத்தரிதினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. நின்ற வண்ணமாக நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். இந்த 2023ஆம் ஆண்டிலே பல நேரங்களிலே நாங்கள் உணர்வற்றவர்களாக, ஆண்டவரை ஆதியிலே இருந்த அன்பை விட்டுவிட்டவர்களாக, உம்மோடுள்ள உறவிலே சிச்சையை விரும்பாதவர்களாக, ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகளிலே நாங்கள் பின்வாங்கி போனவர்களாக வாழ்ந்து வந்தோம். தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்பதை நாங்கள் பெரிய காரியமாக எண்ணி சோர்ந்து போனோம். எங்களை மன்னியும். கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்வதற்கு அருள்தாரும். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட 4 தீர்மானங்களின்படி கர்த்தருடைய ஆலயத்திற்கு சரியான நேரத்தில் நாங்கள் வரவும், பயபக்தியோடு நடந்து கொள்ளவும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்த வேதத்தை சுமந்து கொண்டு வரவும், அதை தியானிக்கவும், ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்தை நாங்கள் ஜெபிப்பதற்காக அதிகமாக பயன்படுத்த, எங்களுடைய ஆலயத்தை எங்களுடைய வீடு, எங்கள் தேவனுடைய வீடு என்ற பார்வையிலே நாங்கள் சுத்தமாக வைத்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இந்த 6 நாளில் நாங்கள் படைத்திருக்கக்கூடிய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக ஆண்டவரே, தொடர்ந்து நடைபெற இருக்கிற 2வது பகுதியும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு தங்கியிருப்பதாக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.